ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு கீரை கடைசல் தாங்க செஞ்சுருக்கோம். அரைக்கீரை வாங்கி தான் கடைசல் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த கடைசல் மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது சின்ன குழந்தைகள் கூட நல்லா சாப்பாட்டில் பிசைஞ்சு ஊட்டி விடலாம், சூப்பராக சாப்பிடுவாங்க. இதாங்க அரைக்கீரை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இந்த அரைக்கீரை இதில் பொடி பொடி காம்பாக இருக்கும், அது தூர களைய வேண்டாங்க, அது நல்லா வெந்து வருங்க. இப்படி தான் நம்ம ஆஞ்சி வச்சுக்கிடணுங்க. இது நல்லா 3 தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதில் மண் தூசியெல்லாம் இருக்கும். சுத்தமாக கழுவி நம்ம பத்திரத்தில் வேக வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்காங்க, அதை பொடிசாக அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிடணுங்க. பின்ன அதுக்கடுத்து 4 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோங்க. ஒரு பழுத்த தக்காளி பழம் சேர்த்துருக்கேன், ஒரு தக்காளி சேர்த்தா போதும். பின்ன அதுக்கடுத்து கொஞ்சம் லைட்டாக சீரகம் சேர்த்துக்கிடுவோங்க. சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோங்க. நல்லா தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது, 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இது கீரை நல்லா 10 நிமிஷம் வெந்து வந்துடுங்க. பாருங்கள், இதில் குக்கர் அடப்பு போட்டு நம்ம வேக வைக்கக்கூடாது, சாதா அடப்பு போட்டு தான் வேக வைக்கணும். இது 10 நிமிஷம் கூட நல்லா வெந்து வந்துருச்சு. இது பருப்பலை வச்சு நல்லா கடைவாங்க. எனக்கு பருப்பலை இல்லைனால மிக்ஸி சாரில் தான் அரைக்க போகிறேங்க. மிக்ஸி சாரில் பாருங்கள், ஒரு பல்ஸ் போட்டு தான் நான் அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு குறன்னு அரைக்கணுங்க, மை போல் அரைச்சா டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி பரப்பரன்னு அரைச்சி எடுத்துக்கிடுவாங்க. இப்போ லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்க்கணும். முதலே உப்பு சேர்க்கக்கூடாது, உப்பு சேர்த்தோன்னா கடுத்து போயிடும். லாஸ்ட்டு தான் உப்பு சேர்க்கணுங்க. இப்போ ஒரு தாளிப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சு. எந்த கீரை வாங்கினாலும் இந்த மாதிரி கடைசல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.